தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. எப்பா நீ தான் வக்கீல், நீ தான் ஏஜி, நீ வந்து ஜிபி, நீ வந்து ஸ்பெஷல் ஜிபி, நீ வந்து ஏடிஜிபி, நீ வந்து கவர்மெண்ட் அட்வொகேட் அப்படிங்கிறத சும்மா தே நேம் இட். there's no procedure is been followed with either DMK or ADMK government. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் யூ கேன் அப்ளை ஃபார் இட்னு சொல்லி போட்டு அப்ளிகேஷனே வந்து ஒரு ஃபார்மேட்டடாக பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் டைம். இப்போ கேஸ் இருக்குதா, கேஸ் இல்லையா, கேஸ் எதுவும் பெண்டிங்கா, ஹேவ் யூ பீன் கன்விக்டட், எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதை மேற்கொண்டு எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வேற கேட்குறாங்களாம். எது இந்த அட்வொகேட் வந்துட்டு இந்த உண்மையான டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காரா, கரெக்டா இருக்குதா, எல்லாத்தையும் இஸ் பீன் வெரிஃபைட். இதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து கேட்டா நான் வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட காசு கொடுத்தேன், இவர்கிட்ட கொடுத்தேன், திஸ் இஸ் சம்திங் வெரி, இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜோக்கா தான் இருக்கு. எளிமையா மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கவர்மெண்ட் வக்கீலுங்க யார் யார் எப்படி இருப்பாங்க, எந்த துறை ரீதியானதை யார் பார்ப்பாங்க, இது என்ன கொஞ்சம் விளக்க முடியும்? இல்ல நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் சைட்ல அட்வொகேட் சரவணன் அவர் ஒருத்தர், தமிழ் பிரசன்னா அவரு, இந்த மாதிரி பல பேர் இருந்துகிட்டு, ஜூலி, இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கோர்ட்டு வாசல்ல நின்றுகிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளவுதான் முடிச்சிட்டோம், கதையை முடிச்சிட்டோம். இல்ல நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லிடுறேன். ஓகேங்களா, அப்பா ஃபர்ஸ்ட் டைம் பெயில் வாங்கிட்டீங்க போல இருக்குப்பா. இல்ல நீங்க அந்த கேக்குறதுனால கேக்குறேன். கேசாது இல்ல ஒரே நிமிஷம். எப்பா இந்த பெயிலுக்காப்பா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? உங்களுக்கு அது வெற்றியா இல்லாம இருக்கலாம் சார். இன்னொருத்தங்க வெற்றியை பார்த்து நீங்க சிரிக்காதீங்க சார். எவ்வளவு பெரிய வெற்றி அது. இல்ல சாரி, ஒரு கோர்ட்ல வந்து ஒரு சட்ட ரீதியான வெற்றி அது. இல்ல சாரி ஏற்கனவே நீங்க ரொம்ப பேசுவீங்க, இப்ப வேற கருப்பு சட்டையை வேற போட்டு வந்துருக்கீங்க. அதுல வந்து டிஎம்கே சரவணன் அங்க ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவர் அந்த வெற்றியை அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறாருன்னா அவருக்கு தெரியாத அந்த கேஸோடைய முக்கியத்துவம் என்னங்கிறது. இல்ல அதுதான் நான் ஒத்துக்கிறேன் சார், நான் ஒத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகுங்க, நீங்க ஒத்துக்கிறேன். ஐ அப்ரிஷியேட் யூ பீப்புள். ஓகே, யூ காட் அ bail for a person. I appreciate you. லீகல் ஃபெர்டிலிட்டியை மட்டும் பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, நான் கொஞ்சம் வாயை அடக்கி பேசுவேன். இதுவே நீங்க வேலையை மாத்தி அவங்களோட தலைமையனா கேட்டீங்கன்னா நான் கிழிச்சு மேய்ச்சிருவேன். ஏன்னா இது வந்து லீகல் ஃபெர்டிலிட்டிக்கு நான் கொடுக்குற மரியாதை, வேற எதுவும் இல்லை. கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம். அந்த ஸ்மைலு, அந்த வணக்கம், அதுதான். என்ன உடம்பு சரியில்லைங்களா? நீங்க வந்ததுனால கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. ஓ, ஜில்லு இருக்கு. நீங்க தான் போன தடவை ஜில் ஒரு வீடியோ பண்ணிட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு காஸ்டியூம் தான் போட்டிருக்கேன், இன்னைக்கு வக்கீலா நான் வந்து அற்புதமான விஷயம். ஸோ இப்போ முக்கியமா இன்னைக்கு கேட்கணும்னு நினைச்சது பிரதர், அதாவது என்னன்னா ஒரு ஜிபி ஏபி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்துட்டு போடுறதுக்காக கவர்மெண்ட் அட்வொகேட்ஸாக அப்பாயிண்ட் பண்றதுக்காக வந்துட்டு டிவிகே கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்துட்டு அமௌண்ட் வாங்கியிருக்காங்க இந்த அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை எடுத்து வச்சு ஆன்லைன்ல போட்டாங்க. நான் யார் அந்த குற்றச்சாட்டு வச்சா என்ன எதுவும் எதுவுமே வரல. அப்புறமா செய்தி வந்துச்சு. வந்ததன் பின்னால இப்ப பாத்தீங்க அப்படின்னா சட்டத்துறை அமைச்சராகிய நிர்மல்குமார் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. நாங்க 3 மாவட்டங்கள்ல மட்டும்தான் வந்துட்டு அப்பாயின்மெண்டே பண்ணிருக்கிறோம், நீங்க எதை சொல்றீங்க என்னன்னு தெரியல, யாரா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் நேர்ல வந்து கொடுங்க, யார்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து போனீங்க என்னங்கிறத சொல்லுங்க, நாங்க என்னங்கிறத பாக்கலாம், பட் அரசு தரப்புல இருந்து நாங்க எதுவுமே வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதை பத்தி தான் நான் பேசணும்னு நினைச்சேன். சோ இந்த ஜிபி இது பாரு, இதுக்கெல்லாம் வந்துட்டு அமௌண்ட் வாங்கி இதுக்கு முன்னாடி ஆட்சிகள்லாம் முதல்ல பண்ணிருக்காங்களா? இல்ல இதை நான் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒன்னொன்னா நம்ம யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைகோர்ட்டை ஃபர்ஸ்ட் கொஞ்சமா நான் சொல்றேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்ப ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல வந்து ஏஜி கீழே வந்து ஏஏஜி, அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பீட்டர், அதுக்கப்புறம் மதுரையில வந்து கவர்மெண்ட் பீட்டர்னு போடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கவர்மெண்ட் பீட்டர், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் வந்து சிவில் சைடு அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். கிரிமினல் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டேட் பிபி, அது கீழே வந்து ஏபிபி, அது கீழே வந்து ஜிஏ கவர்மெண்ட் அட்வொகேட், கிரிமினல் சைடுன்னு சொல்றோம். இதுதான் ஹைகோர்ட்ல இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று டிசைன் பண்ணி
யார் வேணா அப்ளை பண்ணலாம். முன்னாடி நீங்க ஏடிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், டிஎம்கே ஆட்சியா இருக்கட்டும், ஓகேங்களா, எப்பா நீ தான் வக்கீல், நீ தான் ஏஜி, நீ வந்து ஜிபி, நீ வந்து ஸ்பெஷல் ஜிபி, நீ வந்து ஏடிஜிபி, நீ வந்து கவர்மெண்ட் அட்வொகேட் அப்படிங்கிறத சும்மா தே நேம் இட். there is no procedure is been followed with either DMK or ADMK government. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் இந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல யூ கேன் அப்ளை ஃபார் இட்னு சொல்லி போட்டு இந்த டெசிக்னேஷனுக்கு இப்படி இருக்கணும், இதுதான் ரெக்குயர்மெண்ட்டு, இவ்வளோ உங்களுக்கு வந்து கேஸ் லாஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேஸ் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஒரு 30 கேஸ் லா வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்னா கொடுத்து எது ரிலேட்டடான கேஸ் லாஸ் கொடுக்கும், அதை வந்து நீங்கள் ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இப்போ 10 years இன் ஹைகோர்ட்னா இப்போ ஹைகோர்ட்டில் நீங்கள் ஃபேஸ் பண்ண உங்கள் கேசஸ், உங்கள் கேஸோட கேஸ் லா விச் ஹஸ் பீன் ரிப்போர்ட்டபிள் அன்ரிப்போர்ட்டட் கேஸ் லாஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அப்ளிகேஷனே வந்து ஒரு ஃபார்மேட்டடா பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான். இதுவே ஆக்சுவலா நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஏஜி நீங்க அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏஜி ஒரு ஜிபி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களோட எல்லா டீடைல்ஸ், அதாவது 10th எவ்வளவு மார்க், 12th எவ்வளவு மார்க், புரிஞ்சுக்கலாம், நீங்க எப்போ பார்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து 10 years நீங்க வந்து ஹைகோர்ட்ல இருக்கிறீங்களா, ஓகேங்களா, எந்த ஹைகோர்ட்ல ஐ மீன் எந்த பெஞ்ச்ல நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, மதுரையா வந்து பிரின்சிபல் சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா எய்தர் நீங்க கலந்து நீங்க பண்றீங்களா. ஸோ வருஷத்துக்கு இப்ப 30 ரிப்போர்ட்டபிள் ஜட்ஜ்மெண்ட் ஆர் அன்ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட் கேட்டு இதனா கொடுத்துதான் நீங்க அப்ளையே பண்ண முடியும். நான் இவ்வளவு கேசஸ் அப்பியர் பண்ணிருக்கேன், நாங்க இவ்வளவு அப்பியர் பண்ணிருக்கேன், இவ்வளவு கேசஸ்ல வந்து என் பேர் வந்திருக்கு பாருங்க, ஃபார் ஆர் அகேன்ஸ்ட் யூ அப்படின்னு அப்பியர்ட் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்மேட்டடா வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இன்னொன்னு அந்த லிங்க்ஸ் நம்ம கிளிக் பண்ணாலே அது ஆன்லைன்ல நீங்க அப்பியர் பண்ண ஹிஸ்டரி கேஸ் வந்துடும். இல்ல அதுல வந்து லிங்க் கொடுக்கல அவங்க, நீங்க வந்து ரிப்போர்ட்டபிள் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ப்ராபபிலி இப்போ என் கேஸ் சைட்டேஷன் கொடுத்துருவோம். இப்ப நீங்க சைட்டேஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட சைட்டேஷன் வச்சுக்கோங்க, என்னோட ஒரு சைட்டேஷன் நான் சொல்றேன். இப்ப என்னோட சைட்டேஷன் வந்து சிடிசி, அதாவது கரண்ட் தமிழ்நாடு கேசஸ்ல இருக்கலாம், கேஸ் மைண்ட்ல இருக்கலாம். அதாவது நாங்க வந்து மோராலஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஃபினான்ஷியல் அட்டார்னிஸ், பேங்கிங் இந்த மாதிரி செபி இந்த மேட்டர்ஸ்லாம் நாங்க அப்பியர் ஆகிறதுனால வந்து பாத்தீங்கன்னா எங்கள்த வந்து பாத்தீங்கன்னா டிஆர்டிசின்னு ஒரு சைட்டேஷன் இருக்கும். அதுல தான் மோஸ்ட்லி வந்து ஏன்னா சர்ஃபாசி மேட்டர்ஸ்னா அதுல தான் நிறைய பண்ணுவாங்க. அப்படியே அந்த சைட்டேஷன், அந்த மாதிரி ஒரு சைட்டேஷன் வந்து நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அதை நீங்க எடுத்து போட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த 30 ஜட்ஜ்மெண்ட்டையுமே நீங்க வந்து கோட் பண்ணி தான் அப் டு 30 யூ கேன் டூ இட். அத பார்த்தாலே தெரிஞ்சிரும் இவருக்கு பிராக்டிஸ் இருக்குதா, பிராக்டிஸ் இல்ல, என்ன மாதிரி கேஸ்ல அப்பியர் ஆயிருக்காரு, இப்ப 10 வருஷம் பிராக்டிஸ் கேக்குறாங்க, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் 2013 கேஸ்ல ஒரு 3, 2017 கேஸ்ல ஒரு 3, 2018 கேஸ்ல ஒரு 3, ஒரு 10 கேட்டிருக்கும் போது 30க்கு நம்ம வந்து இப்படி அப்ளை பண்ணியிருந்தோம்னா that credential of an advocate is known to everyone. So he is regularly before us. 10 years வந்து கோர்ட்டை மட்டும் அவர் சுத்திட்டு போல, புரிஞ்சுங்களா. கோர்ட் உள்ளுக்குள்ளே வந்து பேசியிருக்காரு, ஆர்டர் வாங்கியிருக்காரு, அவருக்கு நல்ல ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. ஸோ ஹி கேன் பி அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் சொல்றது சிவில் சைடுக்கு மட்டும். ஓகே. இப்போ கிரிமினல் சைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க ஏபிபி அதுக்கு கீழே எடுக்கிறவங்க கிரிமினல் சைடு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செக்ரட்டரியேட்ல இருந்து லா டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. அது வந்து தட் வாஸ் க்ளோஸ்ட் ஆன் ஐ எம் நாட் ஷூர் அபவுட் த டேட் 12th of June நினைக்கிறேன், ஓகேங்களா. இது க்ளோஸ் ஆனது வந்து 29th of June. நான் சொன்னது இப்போ அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணது வந்து 29th of June. அது வந்து 12th of June வரைக்கும் அவங்க க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லா செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் தேர் ஆர் பேனல் ஆஃப் பீப்புள் ஹூ வாஸ் இன்வால்வ் இன் இட். இப்போ நீங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு சோ பர்சனோ இஸ் நாட் இன்வால்வ் இன் திஸ். ஃபார் யுவர் எக்ஸாம்பிள், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவில் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏஜி இஸ் இன்வால்வ்டு, கண்டிப்பா ஸ்டேட் பிபி இஸ் இன்வால்வ்டு, கிரிமினல் சைடை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பிபி இஸ் இன்வால்வ்டு, லா செக்ரட்டரி இஸ் இன்வால்வ்டு, சீஃப் செக்ரட்டரி இஸ் இன்வால்வ்டு. அவர் வந்து நல்ல அட்வொகேட்டா, அவர் மேல கேஸ் இருக்குதா, கேஸ் இல்லையான்றது கூட கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினர்ல, புரிஞ்சுங்களா. கேஸ் இருக்குதா, கேஸ் இல்லையா, கேஸ் எதுவும் பெண்டிங்கா, ஹேவ் யூ பீன் கன்விக்டட், எனி பெண்டிங் கேசஸ், எனி பார் கவுன்சில் ப்ரொசீடிங்ஸ்ல எதுவும் உங்களுக்கு வந்து பெண்டிங் இருக்குதா, எல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதை மேற்கொண்டு எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் படி இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வேற கேட்கறாங்களாம். எது இந்த அட்வொகேட் வந்துட்டு இந்த உண்மையான டேட்டாஸ் தான் கொடுத்துருக்காரா, கரெக்டா இருக்குதா, எல்லாத்தையும் இஸ் பீன் வெரிஃபைட். இதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து கேட்டா நான் வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட காசு கொடுத்தேன், இவர்கிட்ட கொடுத்தேன், திஸ் இஸ் சம்திங் வெரி
இந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜோக்கா தான் இருக்குது. ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ப்ராபலி வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க சொல்ற மாதிரி மாவட்ட செயலாளர் அப்படி இப்படின்னா வந்து ஐம் நாட் வெரி இந்த ஏத்துக்கொள்ள கூடிய விஷயமே இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பேனல் ஆஃப் அட்வொகேட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் பொலிட்டிக்கலா இருக்கிறாங்க பீப்புள், நான் பொலிட்டிக்கல் பீப்புள், மோர் ஆர் லெஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி பீப்புள், அவங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒரு அட்வொகேட் ரெக்ரூட் பண்றதுக்கு நான் பொலிட்டிக்கலா இருக்கிறாங்க. நான் பொலிட்டிக்கல்னா எப்படி சொல்றீங்க? நான் பொலிட்டிக்கல்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி மாவட்ட செயலாளர் காசு வாங்கிட்டாருங்கிறீங்க, அவர்னா பொலிட்டிக்கல் இல்ல. நான் பொலிட்டிக்கல் பீப்புள் வந்து லா செக்ரட்டரி நான் பொலிட்டிக்கல், சீஃப் செக்ரட்டரி நான் பொலிட்டிக்கல். இல்ல இந்த பேனல்ல இருக்கிறவங்க வந்துட்டு நான் பொலிட்டிக்கல் பீப்புளா இருக்கலாம், இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இல்லாம இருக்கலாம். பட் ஆனா அரசியல் கட்சியை சார்ந்த யாரோ ஒரு தாவேக்காவுடைய மாவட்ட செயலாளரோ ஒரு நிர்வாகியோ ஒரு பொறுப்புல இருக்கிற யாரோ ஒருத்தங்களோ ஒரு அட்வொகேட் அப்ரோச் பண்ணும்போது அப்படியே அப்பா ரைட் நான் உனக்கு வாங்கி தரேன், நான் அப்படிதான் பேசினேன், அமைச்சர்கிட்ட பேசினேன், உனக்கு ஒரு அமௌண்ட் நீ கொடுத்தனா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள் இருக்குது இல்ல? இல்ல எனக்கு தெரிஞ்ச அப்படிப்பட்ட இன்னும் டு பி வெரி வெரி ஃப்ராங்கா என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுப்பு அமைச்சர்னு ஒருத்தருக்கு போட்டிருக்காங்க. இப்ப எல்லா மாவட்டத்துக்கும் வந்து பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்க எல்லா மாவட்டத்திலுமே பொறுப்பு அமைச்சர் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வில் எனி மினிஸ்டர் வந்து வில் டீல் வித் ஆல் திஸ் திங்ஸ்? நல்லா நீங்களே ஒன்று யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து இது வந்து நான் கரப்ஷன் இதுன்னு நம்ம இருக்கோம், எப்படி ஹவுவியர் செக்ரட்டரியேட்ல எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சரும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பொறுப்பா இருக்காரு. புரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க வந்து சென்னை நீங்க எடுத்தீங்கன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து பொறுப்பு அமைச்சர். நீங்க அமைச்சர் நீங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஓகேங்களா, ஒரு கற்பனைக்கவே எடுத்துக்குவோம், இது சாத்தியமா? இஸ் இட் மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனா அப்ரோச் பண்ணி யாராச்சும் லஞ்சம் கொடுக்கறதுக்கு சாத்தியமா? அவர் தானே பொறுப்பு, இந்த மாவட்டத்துக்கு அவர் தானே பொறுப்பாளர். அவரை மிஞ்சி வந்து ஒரு மாவட்ட செயலாளரால ஏதாச்சும் செய்ய முடியுமா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி சோ இங்க கடலூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அமைச்சர் ஆனந்தண்ண ஓகேங்களா, அவர் போய் இந்த மாதிரி 5 லட்சம் 10 லட்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க திமுக காரங்க. இந்த கேஸ் போட்டது கூட வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேக் டிராப்பா இருக்கிறது வந்து மத்த கட்சிக்காரங்க தான் நான் சொல்றேன். தாவேகால இருக்க யாருமே இந்த மாதிரி, ஏன்னா தாவேகால இருக்கிறவங்க லஞ்சமும் கொடுக்க மாட்டாங்க, லஞ்சமும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கறத என்னோட ஸ்டாண்ட். இன்னொன்னு அப்ரோச்சபிளா இருக்கிற ஒரு மினிஸ்டர்ஸாக டிவிகே மினிஸ்டர்ஸ் சொல்லப்படுறாங்க. இப்ப நினைச்சா பணம் கொடுக்கறதாக சொல்லப்பட்ட அந்த நபர் வந்துட்டு மாவட்ட செயலாளர் மூலமாக மந்திரியை பார்த்து மந்திரி இப்படியும் போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா டிவிகே மினிஸ்டர்ஸ் ஆப்ரோச்சபிள்னு சொல்லப்படுற நேரத்துல நேரா போய் ஒரு அமைச்சரை சந்திக்கிறதுக்கு முடியாத நிலைமையிலாம் இன்னைக்கு ஒரு செக்ரட்டரியேட் வந்தாங்கன்னா இன்னைக்கு நேரா போய் கொடுக்குறாங்கன்னு பார்த்து ஏதாச்சும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேனலே வந்து பாத்தீங்கன்னா நோபடி இஸ் டிசைன். இன்னைக்கு எப்படி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதுல கூப்பிட்டு நானே சொன்னாலும் நீங்க அதை மாத்தி சொல்லாதீங்கன்னு சொன்ன சிஎம் சார் மத்தியில இதேதான் சேம் திங் இஸ் அப்ளிகபிள் டு நீதித்துறை ஆல்சோ. நீதித்துறையில வந்து பாத்தீங்கன்னா he has given the free hand to this panel. புரிஞ்சுங்களா? நீங்க நல்ல அட்வொகேட்ஸா ரெக்ரூட் பண்ணுங்க. ஓகே, there is no interference from the party side ன்னு சொல்லிட்டு he has given the ஒரு அன்ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்க்கு பேசினது வந்து பிரஸ்ல வந்துச்சு. இதுல அன்ரிட்டன் ஸ்டேட்மெண்டா வந்து பாத்தீங்கன்னா இதுல முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஏஜி தான் வந்து அட்வொகேட் ஜெனரல் தான் வந்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா he is heading this panel. அவர் தான் டிசைட் பண்றாரு. எக்ஸிகியூட்டிவ் சைடு வந்து சீஃப் செக்ரட்டரியில இருந்து லா செக்ரட்டரி வரைக்கும் இருக்கிறாங்க. So you cannot you cannot do anything in this thing. This is the first time non-political appointment which is happening through a party அப்படின்னு பாத்தீங்கன்னா it is happening only on to the merit side basisல மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்கிறத நான் சொல்றேன். அதாவது நான் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் நீங்க சொல்றது எப்படின்னா அந்த கட்சியை சார்ந்த மாவட்ட முன்னாடி எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தாங்க போஸ்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. இல்ல கட்சி பண்ற பேனலும் வந்து ஆமா அந்த சூஸ் பண்ற பேனலும் வந்து கட்சிக்காரங்களா இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? நீங்க that is you can straight away you can see you can take the list of the advocates. புரிஞ்சுங்களா? அந்த அட்வொகேட்ஸ் வந்து they'll be linked either wise with the same party. இன்டைரக்டாவோ டைரக்டாவோ ஓகேங்களா, அந்த பார்ட்டி வழியா உங்களுக்கு லிங்க் இருக்கும். அவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லீடர்ஸா போட்டுட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் அட்வொகேட்ஸா அவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அப்படி கிடையாது. which has been done on the merit sides only. இப்போ இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இப்போ இந்த திமுக எப்படி இவங்கெல்லாம் வந்துட்டு அமைச்சாங்க, அதிமுக எப்படிப்பட்ட யாரெல்லாம் சூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ஜிபிஏபியா போட்டாங்கன்றதுக்கு நம்ம வருவோம். பட் அதற்கு முன்னாடி இந்த ஜிபி ஏபி ஏஜி இதெல்லாம் வந்து
என்ன மெரிட்ஸ்ல சூஸ் பண்ணுவாங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் இவங்களுடைய பொறுப்பு என்னவா இருக்கும், இவங்களுடைய வேலை என்னவா இருக்கும்? ஏன்னா வந்துட்டு அரசு வழக்கறிஞர்ன்ற ஒரு டேர்ம் மட்டும்தான் பாமர மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அட்வொகேட் ஜெனரல்ல இருந்து ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் ப்ளீடர், நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இத இதுக்கு முன்னாடி மக்களுக்கு அதிக நபர்கள் யாருமே எஜுகேட் பண்ணதே கிடையாது. இப்ப அரசு வக்கீல் தான்ப்பா வந்திருக்காரு, அவ்வளவுதான் தெரியும் மக்களுக்கு. அத எளிமையா மக்களுக்கு புரியுற கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த கவர்மெண்ட் வக்கீலுங்க யார் யார் எப்படி இருப்பாங்க, எந்த துறை ரீதியானதை யார் பார்ப்பாங்க, இது என்ன கொஞ்சம் விளக்க முடியும்? இல்ல, நீங்க டிஸ்ட்ரிக்ட் சைட்ல நான் ரெண்டு தான் நம்ம டிஸ்ட்ரிக்ட் சைட்ல நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ங்கிறவர் கிரிமினல் கேசஸ்னா பாக்குறவர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லீடருங்கிறவர் சிவில் கேஸ், சிவில் ரிலேட்டட் மேட்டர்ஸ்னா பார்ப்பாங்க. அப்புறம் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இப்போ ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று புதுசாக பண்றாங்க. சோ அந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ஸ்ல உங்களுக்கு இது கிரிமினல் மேட்டர்ஸ், அது கீழே ஏபிபி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அசிஸ்டன்ட். அதே தான் சேம் ப்ரொசீஜர் விச் ஹஸ் பீன் ஃபாலோட். இப்போ ஹைகோர்ட் எடுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் இஸ் a கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். ஓகே, புரிஞ்சுங்களா. அட்வொகேட் ஜெனரல் தான் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். தட் ஹஸ் பீன் டைரக்ட்லி அப்பாயிண்டட் பை த சீஃப் மினிஸ்டர். புரிஞ்சுங்களா. அவர் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம விஜய் நாராயணன் சாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இப்போ ஏஏஜின்னு இருக்கு. ஏஏஜினா அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல். அதுல 5 போஸ்ட் பிரின்சிபல் சீட் மெட்ராஸ்லயும், 3 போஸ்ட் உங்களுக்கு மதுரையிலயும் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மோரலஸ் அவங்களுக்கு பிரிச்சு தான் கேசஸ்னா பிரிச்சு கொடுப்பாங்க. அதாவது சிவில் ஓரியன்ட் கேசஸ் எல்லாமே வரும்போது கவர்மெண்ட்டுக்கு யார் ரெப்ரசென்ட் பண்ணுமோ அவங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க. whenever we want an help of an AG அப்படின்னா அந்த AG AG-ய you please come and engage பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். ஜென்ரலா எல்லா மேட்டருக்குமே ஏஜி வர மாட்டார். ஓகே, ஏஜி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இஃப் இன் கேஸ் இஃப் த ஏஜி வாஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில், ஏஜி வில் எங்கேஜ் த ஏஜி. இதுதான் ஒரு பிரின்சிபல். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லீடர். இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லீடர் எப்பயுமே he will be sitting in the சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட். ஓகேங்களா. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வாட் எவர் ரிலேட்டட் டு த கவர்மெண்ட் வரும்போது பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் லீடர் தான் அது ஒரே ஒரு போஸ்ட் தான். இப்போ ஹைகோர்ட் பில்டிங்குள்ள மொத்தமா எத்தனை கோர்ட்ஸ் இருக்குது? ஒரு 54 கோர்ட் இருக்கும். ஓகே, ஹைகோர்ட் மட்டும் அது ஹைகோர்ட்ல கோர்ட் ரூம்ஸ், அதான் கோர்ட் ரூம்ஸ் 54 கோர்ட் ரூம்ஸ். சோ ஹைகோர்ட்னு இப்ப சொல்றாங்க அப்படினா மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு கோர்ட் ரூம் இருக்கும். ஆமா ஆமா, ஒரு கோர்ட் ரூம். ஹைகோர்ட்னா ஒரே ஒரு கோர்ட் கிடையாது, 54 கோர்ட் ரூம்ஸ் இருக்கு. 54 கோர்ட்லயுமே வேற வேற ஜட்ஜஸ் இருப்பாங்க. வேற ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஒரு ஜட்ஜஸ்ல பாத்தீங்கன்னா 2 கோரம்னு சொல்லுவோம், அந்த பெஞ்ச்னு சொல்லுவோம். 2 ஜட்ஜ் உட்கார்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் ஜட்ஜ் உட்கார்ந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பெஞ்சே பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பெஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஜட்ஜாவே உட்காந்துருப்பாங்க. நடுநடுல 2-3 நம்பர் மிஸ் ஆகும். பட் ஆனா ஒரு குத்து மதிப்பா நான் சொல்றேன், இவ்வளவு ஜட்ஜஸ் இருப்பாங்க. சோ இப்போ இதுல தலையாய கோர்ட் எது அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல தான் கவர்மெண்ட் லீடர், ஸ்டேட் கவர்மெண்ட் லீடர் அவர் உட்கார்ந்திருப்பாரு. வாட் எவர் he will address to it, he will take notice and he will say that I will give to the respective person. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடரும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிஷனல் கவர்மெண்ட் லீடர்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கும் கேஸ் அசைன் ஆகும். ஓகேங்களா. சின்ன மற்ற கேசஸ் எல்லாமே அவங்களுக்கு அசைன் ஆகும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் பாத்தீங்கன்னா 2 சேர்த்து ஐ திங்க் 64 கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா. மோராலஸ் எல்லா கோர்ட்லயுமே அவங்க ஆக்டிவா இருக்கிற மாதிரி. ஸ்பெஷல் கவர்மெண்ட் லீடர் எனக்கு தெரிஞ்சு 20 போஸ்ட் நினைக்கிறேன். அடிஷனல் கவர்மெண்ட் லீடர் அது ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 போஸ்ட் பிரின்சிபல் சீட்டுக்கு மட்டும். இதே மாதிரி மதுரையில நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் லீடர் இருக்க மாட்டாங்க, வெறும் ஜிபி மட்டும் இருப்பாரு. ஜிபி மட்டும் அங்க உட்கார்ந்து இருப்பாரு. அதுக்கு கீழே சேம் செட்டப். இவங்க எல்லாமே பண்றது மோராலஸ் பாத்தீங்கன்னா அது இல்லாம ஜிஏ டாக்ஸ்னு ஒண்ணு இருப்பாங்க. டாக்ஸேஷன் மட்டும் ஹேண்டில் பண்ற அட்வொகேட்ஸும் இருப்பாங்க. புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஸ்பெஷலா they should be experienced with the handling the taxation. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கட்டும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஏன்னா டாக்ஸ் ஆஃபீஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆபீஸ்ல இருந்து அவங்க வந்திருக்கணும் டாக்ஸ் ரிலேட்டடான மேட்டர்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு. ஆமா, அந்த மாதிரி மேட்டர் ஹேண்டில் பண்றதுக்கு டாக்ஸ் அட்வொகேட்ஸும் இருப்பாங்க. இது எல்லாமே ரெக்ரூட்டட். தே ஆல் கம் அண்டர் த ஏஜி தான், அட்வொகேட் ஜெனரல் கீழே தான் வரும். சேம் திங் பாத்தீங்கன்னா இவங்க யார் ரெக்ரூட் பண்ணுவா? இவங்க தான் இந்த பேனல் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா. இதே கிரிமினல் சைடு பாத்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஏன்னா இது தனியா அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. அதுவும் ஏஜி கீழே தான் வரும். அப்புறம் ஸ்டேட் பிபி ஆல்சோ வில் கோஆர்டினேட் வித் அட்வொகேட் ஜெனரல். ஓகே,
அந்த பிபி சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக்ரட்டரியேட்ல இருக்கு, டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். அவங்க வந்து ஏபிபி, அதுக்கப்புறம் ஜிஏ கிரிமினல் அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. அதுவுமே வந்து கிட்டத்தட்ட 30 நம்பர்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ரெண்டத்தையும் சேர்த்து 30 நம்பர் கிரிமினல் சைடு. சிவில் சைடு தான் ஜாஸ்தி ஆக்சுவலா, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். கிரிமினல் சைடு வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே, கம்பேரிட்டிவ் டு சிவில் சைடு வந்து கிரிமினல் கேஸ். கிரிமினல்ல வந்து நமக்கு செக்ரிகேஷன் பார்த்தோம்னா 1-2ல முடிஞ்சிடும். ஆமா, பட் ஆனா நீங்க சிவில்ல பாக்கும்போது சிவில்ல எல்லா மேட்டர்ஸுமே வரும் உங்களுக்கு நிறைய வரும் உங்களுக்கு. எல்லாமே மற்றது எல்லாமே சிவில் நேச்சர். ஓகேங்களா, கிரிமினல் நேச்சர்ல என்ன ஏபி, அதுக்கப்புறம் ஏபியும் பெயிலும் வரும். அதுக்கப்புறம் இந்த 490 கொலை செஞ்சவங்க, அதுக்கப்புறம் அப்பீல் அகேன்ஸ்ட் கன்விக்ஷன், அப்பீல் அகேன்ஸ்ட் அக்யூசேஷன், அக்விட்டல் வரும். அதுக்கப்புறம் வந்து அதே நம்ம சிவில்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு ரோட்ல நடக்கிற பிரச்சனைல இருந்து ஆரம்பிச்சு வீட்டுல நடக்கிற பிரச்சனை வரைக்கும் எல்லாமே வரும். உங்களுக்கு டெமாலிஷன் வரும், இது வரும், சிஎஸ்ஆர் இது வரும், எல்லாம் நீங்க எனி மினிஸ்ட்ரி யூ கேன் ஸ்டார்ட் அப் ஆன். ஓகேங்களா, ஆவின் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் நீங்க ஃபிஷரி பிரச்சனை வரும், என்வாரன்மெண்டல் பிரச்சனை வரும், என்ஜி கோட், அதாவது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆரம்பிச்சா கூட சில மேட்டர்ஸ்னா வந்து இங்க பர்டைனிங் வரும், ஃபாரஸ்ட் இஷ்யூஸ் வரும். புரிஞ்சுங்களா, சிவிலுங்கிறது இட் இஸ் வைடு. எலெக்ஷன் இஷ்யூஸ் வரும். ஓகேங்களா, இப்ப எலெக்ஷன் இஷ்யூ போட்டிருக்காங்களே, இவர் ஜெயிச்சது தப்பு, நாங்க செகண்ட் பிளேஸ் வந்து எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு, அந்த மாதிரினா பெட்டிஷன்ஸ் எல்லாமே வருது வந்து. இப்ப நீங்க சொல்ற பொசிஷன்ஸ் பார்த்தா ஹைகோர்ட்ல மட்டுமே வந்து ஒரு 150 பொசிஷன்ஸ் கிட்ட நீங்க சொல்றீங்க. மதுரையில பார்த்தா ஒரு 100-150 பொசிஷன். இல்ல, சிவில் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாத்தையும் சேர்த்து எனக்கு தெரிஞ்ச இட் இஸ் 90 பிளஸ். பிளஸ் வந்து கிரிமினல் சைடுல எனக்கு சரியான நம்பர் தெரியல. ஓகேங்களா, ஹைகோர்ட்ல மட்டுமே வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து 100-120 ஒரு 120-130 கிட்ட வந்துரும் இந்த பொசிஷன்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா இமெயில் வெப்சைட்டுக்கு போய் நீங்க அப்ளை பண்ணி நீங்க கோட் ஜெனரேட் பண்ணி ஒன்லி ஒன் கேன் அப்ளை ஃபார் உங்க பார் கவுன்சில் கோடு போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வச்சு. புரிஞ்சுங்களா, யாரும் எதையும் போட முடியாது, எதுவுமே நீங்க போடவே முடியாது. புரிஞ்சுங்களா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா அப்படி ஊரையே சுத்திட்டு பிராக்டிஸே இல்லாதவங்க, ஏன்னா 10 வருஷம் பிராக்டிஸ கேக்குறாங்க. ஓகேங்களா, 10 வருஷத்துல நீங்க என்னென்ன கேசஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, அதுவும் நம்ம கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹி இஸ் ரெகுலர் இந்த கோர்ட் அப்படிங்கறது உங்களுக்கு அந்த கேசஸ் பாத்தீங்கன்னா தெரியும். கேஸ்ல உங்க ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன வந்திருக்குன்னு தெரியும். நீங்க நாம்கே வாஸ்க்கு கேஸ் வாதாடி இருக்கீங்களா இல்லையா, ஆமா, எல்லா கேஸும் தோத்தீங்களா இல்லையா, இல்லன்னா ஹவ் யூ டிஃபெண்டட் த கேஸ், ஹவ் யூ அப்பியர்ட் பிஃபோர் த பீப்புள், எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அதுல தெரியும். நீங்க அந்த 30 கேஸ பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சுருங்க அடையாளம் என்ன. ஓகேங்களா, சும்மா இல்ல, நீங்க நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி. புரிஞ்சுங்களா, இன்னைக்கு வந்து நம்மளை பத்தி நம்ம பிராக்டிஸ் இருக்குதா பிராக்டிஸ் இல்லையா அப்படின்னீங்கன்னா அந்த அட்வொகேட் பேரை போட்டு பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். சோ இப்போ இந்த கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ்னுடைய வேலை நீங்க சொல்றதை வச்சு புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் யார் மேலேயாவது கேஸ் தொடுக்கணும்னாலோ இல்ல கவர்மெண்ட் மேல ஒரு தனிநபரோ இல்ல ஏதோ ஒரு இயக்கமோ யாரோ தொடுக்கப்பட்ட கேஸையோ வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் தேவைப்படுது கவர்மெண்ட்டுக்கு. அப்ப இதுதான் இந்த 90-100 வக்கீல்களுடைய இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து சொல்றேன், நான் வந்து ஒரு பேங்க் லாயர். ஓகேங்களா, as you know well. இப்ப நான் பேங்கோட ஒரு பேனல்ல இருக்கிறேன். புரிஞ்சுங்களா, இப்ப ஒருத்தவங்க கேஸ் போடுறாங்க, பேங்க் என்ன நினைக்குது இந்த கேஸ்ல அப்படின்றது அவங்க சைடு டாக்குமெண்ட்ஸ் எடுத்து நம்ம போட போறோம். திஸ் இஸ் as per the procedure we have sold the property, this is nothing to talk about this அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி அதை போட்டேன்னா அந்த கேஸ் முடிய போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நேரா போட்டு ஐயா எப்படியாச்சும் I'm trying to redeem my property, do some needfulம்பாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், பேங்க் ஏன்பா அது ப்ராப்பர்ட்டி முடிச்சது, ஹவுசிங் லோன் ப்ராப்பர்ட்டி, இது என்னாச்சும் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு வந்து we liaison with the bank and we just communicate in the court. ஓகேங்க, இட் இஸ் a channel. இது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அட்வொகேட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஹவு வி ஹாவ் டு ரிசால்வ் திங்ஸ். நான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அட்வொகேட்டா இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆக்டிவிஸ்ட்னா வந்து மனு போடுறாங்கன்னா என்ன, அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னா போடுறாங்க, அதை கேட்டு கன்சிடர் பண்றோம்னு சொல்லிட்டு போங்களேன். யூ ஷுட் லிசன் வித் த பீப்புள் ஆல்சோ. யூ ஷுட் கொண்டு போகணும். இப்போ ஒரு ஓடிஎஸ் வாங்கி தரீங்க, சரிங்க, நீங்க வந்து ஒரு 3 மாசம் நான் வந்து அஸ் அ லாயரா நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு 3 மாசத்துல நான் பணத்தை கட்டிடுறேன் அப்படின்னா, இன்னைக்கு எவ்வளவு கட்டுவீங்க, இன்னைக்கு ஒரு அமௌண்ட் கட்டுங்க, நான் பேங்க்ல பேசி உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் அப்படிமே. இட்ஸ் லேசனிங், இட்ஸ் ஆல்சோ லேசன். கவர்மெண்ட் பக்கத்துக்கு அதாவது யூ ஷுட் நாட் க்ளோஸ் யுவர் ஐஸ், யூ ஷுட் ஆல்சோ திங்க் ஃபார் த பீப்புள். அவங்க யாரு, நமக்கு என்ன அகேன்ஸ்டா இருக்கிறவங்களா, இந்த நாட்டு மக்கள் தான். அதே மாதிரிதான் நம்ம வந்து பார்க்கணும். பேங்க்குக்கு இப்ப என்ன வேணும், அவன் சொத்தை விற்கிறதா பேங்க்குக்கு முக்கியம். அவனுக்கு வர வேண்டிய பணம் வந்தா போதும். அதுக்கு நான் உனக்கு டைம் வாங்கி கொடுக்குறேன், இன்னைக்கு இது பண்ணு. ஸோ இட் இஸ் நாட் அப்பீலபிள் ஆர்டர் இட் செல்ஃப். என் கேஸ் நிறைய அப்படிதான் முடிப்பேன்.
புரிஞ்சுக்கலாம். இதே தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அட்வொகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா they should always listen with the people also. They should listen with the government officials. ஓகேங்களா, அங்க என்ன சொல்றாங்க, so we can work out a remedy. அப்படிங்கும் போது நமக்கு கேஸும் கம்மியாகும். ஓகேங்களா, இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, நான் அப்பீலபிள். இப்ப கேஸ் வந்து செட்டில்மெண்டா முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் நாட் அப்பீலபிள் இட்செல்ஃப். இன்னொரு கோர்ட்டுக்கு நீங்க போகவே முடியாது. கோர்ட் மூலமா தீர்க்கப்பட்ட இல்ல, கோர்ட் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ல உங்களுக்கு வில்லிங் இல்ல எனக்கு வில்லிங் இல்லன்னா நம்ம 2 பேருமே அப்பீல் போலாம். புரிஞ்சுங்களா, நான் நீங்களும் சமாதானமா போய் ஒண்ணு முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க அப்பீல் போக முடியாது. கோர்ட்டுக்கு வெளியே பேசி முடிச்சுக்கிட்டோம் மை லார்ட் அப்படின்னு இல்ல, கோர்ட்டே வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து மச்சு சோ அமிகபிளி we have settled this matterன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேல நீங்க அப்பீலே போக முடியாது. when the matter has been settled amicably அப்படிங்கும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாயிண்ட் மெமோ போட்டோம்னா அதுக்கு மேல நம்ம அப்பீலே போக முடியாது. சோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் இந்த கவர்மெண்ட் பண்ணணும்ன்றத நான் எதிர்பார்க்கிறேன். ஓகேங்களா, சோ அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு நிறைய கேசஸ் வந்து கம்மியாகும். அப்பீலா நீங்க போகாம let us settle the issues and let us close the matter அப்படின்றதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றது. இப்போ இதுல எல்லாருமே நீங்க சொன்ன விஷயத்துலதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப நிறைய பேர் நினைக்கிற விஷயம் என்னன்னா, அரசு வக்கீலாப்பா, ரைட், ஓகே, தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன, கவர்மெண்ட் கேஸ் தானே அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து எப்பவுமே வந்துட்டு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக. இல்ல, அது கண்டிப்பாகவே இருக்குது. இப்ப என்ன, ஏன்னா இப்ப ஜென்ரலா வந்து இப்ப கவர்மெண்ட்டுக்கு அப்பியர் ஆறவங்க நீங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி ஃபீஸ் வந்துடும். புரிஞ்சுங்களா, பட் ஆனா அது ஒரு ரெசல்யூஷன் நம்ம சொல்யூஷனா கொடுத்தோம்னா மக்களுக்கு. கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபீஸ் கொடுக்குது, கவர்மெண்ட் எதுல இருந்து கொடுக்குது அந்த ஃபீஸ? மக்களோட பணத்துல இருந்து தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, மக்களோட பணத்துல இருந்து தான் ஃபீஸ் கொடுக்குறாங்க. இதுதான் பிரதர். இப்போ வந்துட்டு திமுக தரப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட் வாசலே நடந்த ஒரு விஷயத்தை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திமுக வந்து ஒரு கோர்ட் கேஸ்ல வந்துட்டு தாவேக்கா வந்து சரியா வாதாடாம வந்துட்டு எங்க கிட்ட தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு 10 பேர் வெளியே வந்தது. அது கூட பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஎம்கே சரவணன் அவரும் பாத்தீங்க அப்படின்னா அட்வொகேட் சரவணன் அவரு ஒருத்தர், அப்புறம் வந்துட்டு நம்ம இவர் இருக்காரு, யார் அவரு, இன்னொருத்தர் இருப்பாரு தமிழ் பிரசன்னா அவரு, இந்த மாதிரி பல பேர் இருந்துகிட்டு ஜூலி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு கோர்ட்டு வாசல்ல நின்னுகிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளவுதான் முடிச்சிட்டோம் கதையை முடிச்சிட்டோம். இல்ல, நான் ஒண்ணு சொல்லிடுறேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லிடுறேன். ஓகேங்களா, அப்பா ஃபர்ஸ்ட் டைம் பெயில் வாங்கிட்டீங்க போல இருக்குப்பா. இல்ல, நீங்க அந்த கேக்குறனால கேக்குறேன். கேசாது இல்ல ஒரே நிமிஷம். எப்பா இந்த பெயிலுக்காப்பா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டைம் பெரிய பெயில் வாங்கிட்டீங்க. ஓகேங்களா, என்னமோ அந்த கேஸே தள்ளுபடி பண்ண மாதிரி ஒரு 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 இதை நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா டு பி வெரி வெரி ஃப்ராங்க், பெயில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளவு கேஸ் தள்ளுபடி ஆகல. எங்க மேஜிஸ்ட்ரேட் எப்படிங்க தள்ளுபடி பண்ண முடியும்? ஓகேங்களா, சோ வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. அந்த பெயிலுக்கு வந்து இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணது வந்து இப்போ பெயில் வாங்கினதுன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து எக்மோர் கோர்ட்ல டெய்லியே வந்து எப்படியும் ஒரு 200-300 பேர் பெயில் கொடுப்பாங்க. அது உள்ளுக்குள்ள ஒரு 15-20 கோர்ட் இருக்குது, எப்படியும் 300 பெயில் வரும். சரிங்களா, இவங்க வாங்கின பெயிலாம். ஓகேங்களா, அந்த பெயிலுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணிடுவோம். நீங்க என்ன, உங்களை நானும் சேர்ந்து அப்ரிஷியேட் பண்றேன். அதான் சொல்றேன்ல, லீகல் ஃபெட்டர்னிட்டிக்கு நான் மரியாதை கொடுப்பேன். இப்போ வந்துட்டு லீகல் ஃபீல்ட்லயே பார்க்கும்போது இந்த ஏபி பெட்டிஷன் போறதுக்கு, அப்புறம் வந்து நார்மல் பெயில் பெட்டிஷன் வாங்குறதுக்குலாம் வந்துட்டு இருக்கிறதுல ஒரு ஜூனியர் அட்வொகேட் ஆபீஸ் ஒரு 15 பேர் இருக்காங்கன்னா அது ஒரு 15வது பையனை பா அந்த பெயில் மட்டும் நீங்க பேசிட்டு வந்துரு அப்படிம்பாங்க. அவர் வேகமா போவாரு. ஏன் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெயில் மட்டும் தருட்டாரு. சரி, ஓகே, என்ன ரைட், அதான் என்ன மேட்டர் இவ்வளவுதானே, சரி, ஓகே, அவர் பெயில். இது வந்து ஒரு ப்ரொசீஜர். ஆமா, ஏன்னா அவர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு கூட கூட்டிட்டு போறாங்கன்னா பிலோ தென் 3 years அதான். அது ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் பெயில்ல விட்டுருங்க, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்க ஸ்டேஷன்லயே பாத்துக்கோங்க. ஓகேங்களா, டு பி வெரி வெரி ஃப்ராங்க், இங்க துறைப்பாக்கத்துல ஓகேங்களா ஒரு 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 எமோஷனலா ஒரு டாக்டரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக் போலீஸும் வந்து பேசிட்டு இருக்கும் போது கைகலப்பாயிருச்சு. டிராபிக் போலீஸும் வந்து இதா இருக்காரு, ஹீ இஸ் ஆல்சோ டாக்டர். ஓகேங்களா, இதே மாதிரி ரிமாண்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, ரிமாண்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் வந்து அங்கே ஆலந்தூர் கோர்ட்டுக்கு அப்புறம் போகிறோம். மேஜிஸ்ட்ரேட் வந்து சொன்னாங்க, எங்க டாக்டரு டிராஃபிக் போலீஸ் நீ சிக்னலில் விட்டு நீ எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த? ஓகேங்களா, இதை விட்டுட்டு வந்தீங்கன்னா உனக்கு நான் அவர் ஹாஸ்பிட்டல் உள்ளுக்குள்ள போயிருக்க என்ன பண்ணியிருக்க, எல்லாத்துக்கும் சிசிடிவி கேமரா நாங்களும் எடுத்துகிட்டு போய் காட்டினோம்.
ஓகேங்களா? ஏன்பா நீனே பெருசாக்குற அவங்க இது ஸ்க்ரோலிங்னா ஓடிட்டு இருக்கு டிவில. டாக்டரும் டிராபிக் கான்ஸ்டபிளும் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு ஐம் டாக்கிங் அபவுட் இயர்ஸ் பேக், ஷுட் பி சம் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஓகேங்களா? அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, என்ன அங்க இருக்க போலீஸுங்கண்ணா, சார் வக்கீலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க பெயில் போடுவீங்களா சார்? இப்ப ஏன் சார் வந்து பெயில் போடுறீங்கன்னு, விடுங்க அவர் என் அண்ணன் நாட்டவங்க அப்படின்னு சொல்லி நானும் காம்ப்ரமைஸ் பண்றேன். காம்ப்ரமைஸ் பண்ணி ஜட்ஜி என்ன சொல்றாங்க, ஸ்டேஷன் பெயில விடுங்க சார் அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் ஸ்டேஷன் பெயில விட்டாங்க. ஓகேங்களா? மேஜிஸ்ட்ரேட் சொன்னோடனே நாங்கள் ஸ்டேஷன் பெயிலே வந்து 2 ஷூரிட்டிஸ் காட்டி ஸ்டேஷன் பெயிலே விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க, கேஸுக்கு போனோம், கேஸை நடத்தணும். இது வந்து ரொம்ப, அதாவது போலீஸ் சண்டை போட்டுக்கிட்ட விஷயத்துல, ஓகேங்க, அசால்ட் ஆஃப் அன் பப்ளிக் ஆஃபீஸர் தட் டு அ போலீஸ், அதுவும் இல்லாம நியூஸ்லனா ஓடிட்டு இருந்துச்சு. அப்பேற்பட்ட கேஸ்ல எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப போன கவர்மெண்ட்ல நம்ம எடுத்துக்குவோம், இந்த இதெல்லாம் விட்டுருவோம். நம்ம ஃபெலிக்ஸ் பிரதர் இருக்கிறாங்கல்ல, கூட்டிட்டு போனாங்க, அவருக்கு என்ன அங்க பேசுறதுனாங்க செஞ்சாரு, நான் அந்த மேட்டரை மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் அமுச்சு விட்டாரு. இப்ப ஃபெலிக்ஸ் பிரதர் வெளில வரும்போது ஆக்ஷனா பண்ணிட்டு ஏங்க இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் உங்களுக்கு அது வெற்றியா இல்லாம இருக்கலாம் சார், இன்னொருத்தங்க வெற்றியை பார்த்து நீங்க சிரிக்காதீங்க சார். எவ்வளவு பெரிய வெற்றி அது. இல்ல சாரி, ஒரு கோர்ட்ல வந்து ஒரு சட்ட ரீதியான வெற்றி அது. இல்ல சாரி, ஏற்கனவே நீங்க ரொம்ப பேசுவீங்க, இப்ப வேற கருப்பு சட்டையை வேற போட்டு வந்துருக்கீங்க. அதுல வந்து டிஎம்கே சரவணன் அங்க ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவர் அந்த வெற்றியை அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறாருன்னா அவருக்கு தெரியாத அந்த கேஸோடைய முக்கியத்துவம் என்னங்கிறது. இல்ல அதுதான் நான் ஒத்துக்கிறேன் சார், நான் ஒத்துக்கிறேன். நீங்க டென்ஷன் ஆகுங்க, நீங்க ஒத்துக்கிறேன். ஐ அப்ரிஷியேட் யூ பீப்புள். ஓகே, யூ காட் a bail for a person. I appreciate you. வேற என்ன சொல்றீங்க, என்ன வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மொளை மாதிரி முடிச்சு வைக்கினா பெயில் வாங்கி கொடுத்துட்டு அதுக்குன்னா நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னா என்ன பண்றது? சரி ரைட், அதான் நான் சொல்லிட்டேன். லீகல் ஃபெர்டினிட்டியை மட்டும் பத்தி என்கிட்ட கேட்காதீங்க, நான் கொஞ்சம் வாயை அடக்கி பேசுவேன். இதுவே நீங்க வேலையை மாத்தி அவங்களோட தலைமையனா கேட்டீங்கன்னா நான் கிழிச்சு மேய்ச்சிருவேன். ஏன்னா இது வந்து லீகல் ஃபெர்டினிட்டிக்கு கொடுக்குற மரியாதை, அது வேற எதுவும் இல்ல. லீகல் எல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னா நீங்க சீக்கிரம் முடியாது. முடிச்சுட்டு இந்த கேள்வியோட முடிஞ்சது. சரி, நன்றி, வணக்கம். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அந்த பள்ளி மாணவி ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. இல்ல பார்க்கல. இப்போ இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்களால சிம்பிளான இதுதான், அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம், அதுவே வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்ப டிஎம்கே நாங்க அதை எப்படி எடுத்து போடுறோம் அப்படின்னா, அரசு பள்ளி மாணவிக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, அவங்களுக்கு ஒழுங்கா சொல்லி தர மாட்டேங்கிறாங்கன்னு அரசு பள்ளியை வந்து இப்படி பண்றீங்களா, இப்ப நாங்க திருப்புறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் எக்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டர் உள்ள வராரு. அவர் என்ன ட்வீட் போடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெத்தா இந்த மாதிரி எங்கள் அரசு பள்ளி மாணவிகளை அவர்களை அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்காதீர்கள், அவங்களை ஏன் அப்படி பண்றீங்க, ஆமாம் எங்கள் அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆங்கிலத்தில் பேச தெரியாதுதான், அதற்காக அவங்களை அப்படி லாஸ்ட் பெஞ்சு ஃபர்ஸ்ட் பெஞ்சு பேச தெரியாதுன்னு சொல்லி அவங்கள சீர்குலைக்காதீங்க, அவங்கள முன்னேற்றி வாங்கன்னு கை கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாரு. எப்படி மாசா? உடனே பதிலுக்கு கீர்த்தனா அமைச்சர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னைய கிழிக்கணும்னு சொல்லிட்டு என்னைய இன்டெரக்டா இது பண்றேன் அப்படி பண்றேன்னு நிறுத்துங்க, நான் போன ஸ்கூல்ல இருந்து எடுத்த போட்டோஸ் எல்லாம் போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போன பில்டிங்கு மேல தொங்குற கம்பில இருந்து ஆரம்பிச்சு போட்டு இதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அப்புறம் என்னை அட்டாக் பண்றது நீங்க கொண்டு வாங்க உங்க தியரியை அப்படின்றாங்க. இது என்ன சார், இப்படிதான் ஒரு அமைச்சர் பேசுவாங்க? தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.